ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலமை பரிசில் பரீட்சையின் அகில இலங்கை ரீதியில் 194 புள்ளிகளை பெற்று ஆனந்த சோதி லக்ஷயன் முதலிடம். சட்டப்படி வேலை செய்ய தயாராகும் மின்சார சபை ஊழியர்கள். முப்பத்தி 33 அரசு நிறுவனங்களை மூட அமைச்சரவை அனுமதி. உள்நாட்டுச் செய்திகள். 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதி லக்ஷயன் தமிழ் மொழி மூலம் அகில இலங்கை ரீதியில் 194 புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளான். 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபவர்கள் இன்று அதிகாலை வெளியிடப்பட்டன. இந்த பரீட்சை கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது. மொத்தம் 3,07,951 பரீட்சார்த்திகள் இதற்கு தோற்றியிருந்தனர். மாணவன் ஆனந்த ஜோதி லக்ஷயனின் இந்த சாதனையின் மூலம் தனது பாடசாலைக்கும் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கும் பெருமை சேர்ந்துள்ளதாக பாடசாலை அதிபர் லதா நந்தினி சிவபாதம் தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் படி அகில இலங்கை ரீதியில் சிங்கள மொழி மூலம் காலி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் 198 புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்துள்ளார் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். புலமை பரிசில் பரீட்சையில் மாவட்ட வெட்டு புள்ளிகளுக்கு மேல் அதிக புள்ளிகளை பெற்று மாணவர்களின் எண்ணிக்கை 51,969 ஆகும். இது 17.11% பதிவாகியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 1.06 அதிகம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி மேலும் தெரிவித்தார். மாகாண மட்டத்தில் 70 அல்லது அதற்கு மேல் புள்ளிகளை பெற்ற மாணவர்களில் சப்ரகமுவ மாகாணம் முதலிடத்தையும் தென் மாகாணம் 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. வெட்டுப்புள்ளிகளின் அடிப்படையில் சப்ரகமுவ மாகாணம் மிக உயர்ந்த சாதனையை பதிவு செய்துள்ளது. ஊவா மாகாணம் 2வது இடத்தையும் தென் மாகாணம் 3வது இடத்தையும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாவட்ட மட்டத்தில் 70 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கு எண்ணிக்கையில் குருநாகல் மாவட்ட முதலிடத்தையும் அம்மாந்தோட்ட கேகல்ல மாவட்டங்கள் முறையே 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களையும் பிடித்துள்ளன. நாட்டில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய குற்றங்கள் மற்றும் படுகொலைகள் கால ஓட்டத்தில் மறக்கடிக்கப்பட்டிருப்பதால் தப்பித்துவிட்டோம் என்று குற்றவாளிகள் நினைக்கிறார்கள். அவ்வாறு மறக்கடிக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் உயிர்ப்பிக்கப்படும். குற்றவாளிகளுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். மறக்கடிக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் படுகொலைகளின் பின்னணியில் அரசியல் தலையீடுகள் மற்றும் அரசியல் சக்தி இருந்தது அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் எமது அரசாங்கத்தில் ஒருபோதும் ஏற்படாது. உங்களின் கடமைகளை தாய்நாட்டுக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் அதற்கு தைரியமாக செயற்படுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய படுகொலைகள் மற்றும் குற்றங்கள் உள்ளன. இந்த படுகொலைகள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான உண்மை ஏன் வெளிவரவில்லை? போலீஸ் திணைக்களத்தின் பலவீனமா? நான் ஒருபோதும் அவ்வாறு எண்ண மாட்டேன். குற்றங்களை குறுகிய நேரத்தில் கண்டுபிடிக்கும் சிறந்த விசாரணையாளர்கள் போலீஸ் சேவையில் உள்ளார்கள். வெளிக்கொண்டு வர முடியாத படுகொலைகள் மற்றும் குற்றங்களின் பின்னணியில் அரசியல் சக்தி மற்றும் அரசியல் அதிகாரம் இருந்துள்ளது. இதுவே உண்மை. போலீஸ் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் விசாரணைகளை மேற்கொள்ள முயற்சித்தாலும் அரசியல் தலையீடுகளினால் அவை பலவீனமடைந்து வரலாறும் உண்டு. விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் பழிவாங்கப்பட்ட கலாச்சாரமும் இந்த நாட்டில் இருந்தது. எமது அரசாங்கத்தில் அவ்வாறான நிலை ஏற்படாது என்று உறுதியளிக்கிறேன். நீங்கள் உங்களின் கடமைகளை தாய்நாட்டுக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் செயற்படுத்துங்கள். அதற்கு தைரியமாக செயற்படுங்கள். இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 159வது போலீஸ் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 18 புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறித்த நியமன கடிதங்களை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழங்கினார். விசேட தர நீதித்துறை அதிகாரிகள் 17 பேரும் மற்ற சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட அரசு தரப்பு சட்டத்தரணி ஒருவரும் இவ்வாறு மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 111வது அரசியலமைப்பின் 2வது உபபிரிவின்படி ஜனாதிபதியினால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. இவ்வாறு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள்
நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளின் பட்டியலில் திரு SSK விதான, திரு AMIS அத்தநாயக்க, திரு AMM ரியால், திரு TP முதுங்கொட்டுவ, திரு SPHML ஹேர, திரு J கஜநிதி பாலன், திரு TMTC பண்டார, திரு HMPR விஜயரட்ன, திரு TMA செனிவிரட்ன, திரு AA ஆனந்தராஜா, திரு GN பெரேரா, திரு A ஜூடேஷன், திருமதி WKTS வீரதுங்க, திரு RPMTR வெளிகொடப்பிட்டிய, செல்வி KTNV லங்காபுர, திரு TMRT திசாநாயக்க, திரு MIM ரிஸ்வி, திரு A ஜெயலக்ஷி சில்வா ஆகியோர் ஜனாதிபதியிடம் நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவும் கலந்து கொண்டார். ஒரு பொறுப்புமிக்க அரசாங்கம் என்ற வகையில் குழந்தைகளின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் அரச நிதியை பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் NH கலெக்ஷன் ஹோட்டலில் நேற்றும் இன்றும் நடைபெற்று வரும் பிராந்திய அறிவு பரிமாற்ற திட்டத்தின் தொடக்க விழாவில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குழந்தைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர், அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சிறுவர்களின் உரிமைகள் மற்றும் நலனை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த காரணியாகும். ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக குழந்தைகளின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் பொது நிதியை பயன்படுத்துவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்தார். அனைத்து குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை பிரச்சித்தமாக ICCPR சட்டம் என அழைக்கப்படுகின்றன. மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சமூகத்தில் அமைதி, ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்தவும் குடிமை சமூக குழுக்கள் மத்தியில் சகோதரத்துவத்துடன் வாழும் நாகரிகமான மற்றும் அமைதியான சமூகத்தை உருவாக்கும் முகமாகவே இந்த சாசனம் உருவாக்கப்பட்டது. இதுதான் இதன் பிரதான நோக்கமாகும். மனித உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட இந்த சாசனம் உள்நாட்டு சட்ட ஒழுங்கு விதிகளால் அதிகாரமளிக்கப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு வரும்போது சில சந்தர்ப்பங்களில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு தனிநபரின் மனித உரிமைகளை மீறுவதற்கும் அல்லது அரசியல் ரீதியாக தனிநபர்களை துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவதற்கும் அரசியல் நோக்கங்களுக்காக அவர்களை பின்தொடர்வதற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். உதய கம்மன்பில தலைமை வகிக்கும் பிவித்துரு எல உரிமை கட்சியின் உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். தற்போது செயற்படாத 33 அரசு நிறுவனங்களை 2 கட்டங்களாக முறையாக மூடுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜாதிஸ் இதனை தெரிவித்தார். இது தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் வருமாறு: பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கல் மற்றும் மூலோபாய ரீதியான பொருளாதார செயற்பாடுகளை ஊக்குவித்தல் போன்ற நோக்கங்களை அடைவதற்கு குறித்த காலத்திற்கு முன்னர் தாபிக்கப்பட்டுள்ள ஒரு சில அரச தொழில் முயற்சிகள் தாபிக்கப்பட்டதன் நோக்கங்கள் சமகாலத்துடன் ஏற்புடையதாக இன்மை மற்றும் சந்தை தேவைகளுடன் பொருந்தாமை போன்ற காரணத்தால் தொடர்ந்தும் பேணி செல்வதற்கு நடைமுறை சாத்தியமற்றது, குறைவான நிதி செயலாற்றுகை போன்ற காரணங்களால் செயலிழந்து காணப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களால் வியாத்புர வீட்டு திட்டத்தில் வீடுகளை கொள்வனவு செய்யும் போது வழங்கப்பட்டுள்ள சலுகைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2022-5/9 அன்று நாட்டில் இடம்பெற்ற குழப்பகரமான சூழ்நிலையால் வீடுகளை இழந்து போதிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நிர்மாணிக்கப்பட்ட வியாத்புர வீட்டு தொகுதியில் 101 வீட்டு அலகுகளை ஒரு வருட வாடகை அடிப்படையில் வழங்குவதற்கு 2022-7/4 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. பின்னர் குறித்த வீடுகளை சலுகை முறையில் கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்குமாறு அப்பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அதற்கமைய 15.5 மில்லியன் குறைந்தபட்ச விலை மற்றும் 22 மில்லியன் உயர்ந்தபட்ச விலைக்கு சாதாரண மக்களுக்கு விற்பனை செய்கின்ற வீட்டு அலகொன்றை 13.34 குறைந்தபட்ச விலை மற்றும் 18.21 மில்லியன் அதிகபட்ச விலைக்கு குறைத்து சலுகை முறையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்கு விற்பனை விலையில் 25% ஆரம்ப கட்டணமாக அறவிட்டு எஞ்சிய தொகையை 15 வருடங்களில் 10% ஆண்டுக்கான வட்டி வீதத்தின் கீழ் அவர்களிடமிருந்து அறவிடுவதற்கும் 2004-7-15 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் 5 மற்றும் 6ஆம் தரங்கள் தவிர்த்து 2ஆம் தரம் தொடக்கம் 11ஆம் தரம் வரை மாணவர்களை உள்வாங்குவதற்கு ஏற்புடைய வகையில் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள ஆலோசனை சுற்றறிக்கைகளை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய ஆலோசனை சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உத்தேசிக்கப்பட்டுள்ள கல்வி மறுசீரமைப்பை அமல்படுத்துவதற்காக வகுப்பறை ஒன்றில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை அங்கீகரிக்கப்பட்டுள்ள எல்லைக்குள் மாத்திரம் பேண வேண்டியது அவசியமாகும். அதனால் நாட்டில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்விக்கான உரிமையை உறுதிப்படுத்தி பாடசாலைகளில் 5 மற்றும் 6ஆம்
தரங்கள் தவிர்ந்த இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கு வாய்ப்புகளை வழங்குவதற்காக சரியான முறையை அறிமுகப்படுத்துவது பொருத்தமானதென அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த விடயங்களில் கருத்தில் கொண்டு இடைநிலை தரங்களில் பல்வேறு காரணங்களில் அடிப்படையில் தற்போது கல்வி கற்கும் பாடசாலைகளிலிருந்து வேறு பாடசாலைக்கு உள்வாங்குவதற்கு உண்மையான தேவையாக உள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் வகையில் பாடசாலைக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்குவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாகியிருந்து இலங்கையில் குற்றச் செயல்களை முன்னெடுத்து வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் 17 குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். சட்டத்தை பாதுகாத்தல், அமைதியை போற்றுதல் என்ற கருப்பொருளில் நேற்று இடம்பெற்ற 159வது பொலிஸ் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிகளை பறிமுதல் செய்த திட்டத்தின் ஊடாக சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த T56 ரக துப்பாக்கிகள் உள்ளிட்ட 1612 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை பொலிஸ் துறையில் 30,000 அதிகாரிகளுக்கு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக பொலிஸ் மா அதிபர் இதன் போது குறிப்பிட்டார். அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட குற்றவாளியான KL பத்ர பத்மே நுவரெலியாவில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை நடத்தி வந்ததற்கான ஆதாரங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டறிந்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள KL பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரால் இதற்கு 40 லட்சம் ரூபாய்க்கும் அதிக நிதியை செலவிட்டுள்ளதாகவும் அதற்காக நுவரெலியா பகுதியில் வீடு ஒன்றை வாடகைக்கு பெற்றுள்ளதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. போதைப்பொருள் தயாரிப்பதற்காக அதற்கு தேவையான சுமார் 2000 கிலோகிராம் ரசாயனங்களை நாட்டிற்கு இறக்குமதி செய்துள்ளதாகவும் சந்தேக நபர் விசாரணைகளின் போது கூறியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று காலை கோட்டை சம்புத்தாலோக விஹாரைக்கு அருகாமையில் ஆரம்பமான பிண்டபாத யாத்திரை ஜனாதிபதி செயலகத்தை அடைந்த போது மகா சங்கத்தினருக்கு பிரிகர வழங்கும் பூஜையில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க கலந்து கொண்டார். நாடளாவிய ரீதியில் தொலைதூர பிரதேசங்களில் அமைந்துள்ள பிரிவினா மற்றும் பௌத்த அறநெறி பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களின் நலனுக்காக உதவிகளை பெறுவதற்கு கண்டி பௌத்த மற்றும் நலன்புரி சங்கம் வருடாந்தம் இந்த பிண்டபாத யாத்திரையை ஏற்பாடு செய்து வருகிறது. இம்முறை 100 தேரர்கள் பிண்டபாத யாத்திரையில் கலந்து கொண்டதுடன் கொழும்பு கோட்டையில் உள்ள பல்வேறு தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களின் ஊழியர்கள் வீதியின் இருமரங்கிலும் ஒன்று கூடி மகா சங்கத்தினருக்கு பிரிகர வழங்கும் பூஜையில் ஈடுபட்டனர். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே, KMN குமாரசிங்க, பிரசன்ன சந்தித் உட்பட அலுவலக ஊழியர்களும் இந்த பிரிகர வழங்கும் பூஜையில் கலந்து கொண்டனர். இலங்கை சுங்க திணைக்களத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 506 BYD மின்சார வாகனங்களை மேலதிக வங்கி உத்தரவாதத்தை சமர்ப்பித்தால் விடுவிக்க இலங்கை சுங்க திணைக்களம் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இணக்கம் தெரிவித்துள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்த ஜான் ஸ்கீல்ஸ் ஆட்டோ பிரைவேட் லிமிடெட் தாக்கல் செய்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி அன்று காளிமுகத்திடலில் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்களுக்கு எதிரான எதிர்கால சட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை நாடியுள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, மிலான் ஜெயதிலக, முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உட்பட 37 பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வழக்கு நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திரன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளை முடித்துவிட்டதாகவும் விசாரணையின் சுருக்கங்கள் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சட்டமா அதிபரின் ஆலோசனை இன்னும் கிடைக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் அன்றுக்கு அறிவித்தது. அதன்படி சம்பவம் தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்துமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டு நீதிவான் விசாரணை அடுத்த வருடம் ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8 மாதங்களில் மட்டும் நாட்டில் 30,708 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 2,749 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் இவ்வருடத்தில் இதுவரை 19 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு மற்றும் சிக்கன் குனியா இரண்டும் தற்போது அதிகம் பரவி வருவதால் யாருக்கேனும் காய்ச்சல் இருந்தால் அவர்கள் பாராசிட்டமால் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஒருவருக்கு காய்ச்சல் இருப்பின் அவர் டெங்கு வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்தால் பிற வழி நிவாரணிகளை உட்கொள்வது உட்புற இரத்தப்போக்குக்கு வழிவகுக்கும். எனவே பொதுமக்கள் இது குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறும்படி சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
கச்சத்தீவை சுற்றுலா தலமாக மாற்றுவதை தாம் விரும்பவில்லை என யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு சுற்றுலா தலமாக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்று யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்தார். யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று யாழ் ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற போது ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கச்சத்தீவு சுற்றுலா தலமாக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் வருகை தந்த வேளை கச்சத்தீவுக்கும் சென்றுள்ளார் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். கச்சத்தீவை சுற்றுலா தலமாக மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை கூறியதாக அறிகின்றோம். ஆனால் உண்மையாகவே கச்சத்தீவு புனிதமான தீவு. அங்கு புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. அங்கு ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் ஒன்று கூடி புனித அந்தோணியாரின் திருவிழாவுக்கு தவக்கால யாத்திரையாக வருகிறார்கள். ஆகவே அதனை சுற்றுலா தலமாக மாற்றப்படுவதை நாங்கள் எவ்விதத்திலும் விரும்பவில்லை. காரணம், புனித தலத்தின் புனிதத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே ஜனாதிபதி இந்த விடயம் குறித்து யாழ் மறைமாவட்டத்தோடும் கலந்துரையாடுவார் என்று நம்புகிறோம். ஏனென்றால் கச்சத்தீவு யாழ் மறைமாவட்டத்தின் கீழ் வருகின்ற பணித்தலமாக இருக்கிறது. அங்கு நடைபெறும் திருநாட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தான் ஏற்பாடு செய்கின்றோம். ஆகவே இவை பற்றி இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஜனாதிபதி யாழ் மறைமாவட்டத்தின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வார் என்பது எமது நம்பிக்கையாகும் என அடிகளார் தெரிவித்தார். களுத்துறை மாவட்ட செயலகத்தின் புதிய மாவட்ட செயலாளராக நியமனம் பெற்ற நிர்வாக சேவை விசேட தரத்தைச் சேர்ந்த அதிகாரியான HMLP ஏரத் மாவட்ட செயலாளர் பணிமனையில் வைபவ ரீதியாக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலதிக மாவட்ட செயலாளர் சாணிகா திரிமான் தலைமையில் அண்மையில் வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றது. மேலதிக மாவட்ட செயலாளர் சமந்திகா லியனிகே உள்ளிட்ட மாவட்ட செயலகத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். களுத்துறை மாவட்ட செயலாளராக சுமார் ஓராண்டு காலம் பணியாற்றிய ஜனககி குணவர்தன அண்மையில் சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளராக பதவி உயர்வு பெற்று சென்றதை அடுத்து களுத்துறை மாவட்ட செயலாளர் பதவி வெற்றிடமாகியமை குறிப்பிடத்தக்கது. வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் நேற்று அதிகாலை ஆஜரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன சுமார் 5 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜரான பின்னர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசாங்க S. போதரகம சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன உரிய வாக்குமூலத்தை அளித்த பின்னர் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்று புதன்கிழமை புதிதாக 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த 29ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று புதன்கிழமை 10வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 51 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட 7 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் 213 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை இதுவரையில் 231 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பணசூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலத்தை சபாநாயகர் நேற்று சான்றுபடுத்தியுள்ளார். அரசியலமைப்பின் 79வது யாப்புக்கு அமைய பணசூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலத்தை சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரட்ன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுபடுத்தினார். கடந்த 19ஆம் தேதி பாராளுமன்றத்தில் 2வது மதிப்பீட்டு விவாதத்தை அடுத்த திருத்தங்களுடன் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய இந்த சட்டமூலம் 2025ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க பணசூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமாக நடைமுறைக்கு வருகிறது. பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வைத்தியர் சாமர லக்மால் தலுகம இளம் வயதில் இலங்கையின் இளைய மருத்துவ பேராசிரியர் பதவியை பெற்றுள்ளார். 1987ஆம் ஆண்டு போரமதுல்லவில் பிறந்த சாமர துல்கம போரமதுல்ல கல்லூரியில் தனது கல்வியை தொடங்கியுள்ளார். 2006ஆம் ஆண்டு பேராதனை மருத்துவ பீடத்தில் அனுமதிக்கப்பட்ட அவர் 2013ஆம் ஆண்டு தனது பட்டமளிப்பு விழாவில் 9 தங்க பதக்கங்களையும் 15 பிற பரிசில்களையும் வென்றுள்ளார். டாக்டர் சாமர தலுகம 2019ஆம் ஆண்டு மருத்துவத்தில் தனது MD பட்டத்தையும் முடித்துள்ளதுடன் MRCP UK மற்றும் FRCP எடின்பர்க் முதுகலை பெற்றுள்ளார். பின்னர் ஆக்ஸ்போர்டில் உள்ள ஜான் ட்ராலிகப் மருத்துவமனையில் பயிற்சி பெற்ற அவர் 2022ஆம் ஆண்டுக்குள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பதவியை பெற்றுள்ளார். இன்று முதல் அவர் இலங்கை உள் மருத்துவக் கல்லூரியின் செயலாளராகவும் மருத்துவ ஆய்வுகளின் தலைவராகவும் பேராதனை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மாநாட்டின் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றுகிறார். எதிர்கால மருத்துவர்களுக்கான உயர் இரத்த அழுத்த ஆராய்ச்சி மற்றும் ஆன்லைன் விரிவுரைகளையும் இவர் நடத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது.
சிதுவையில் உள்ள ஒரு தனியார் கிடங்கில் விமான தபால் மூலம் பெறப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பொதிகளில் 312 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழு நேற்று மதியம் முன்னெடுத்த சோதனையின் போது இந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 23,642 போதை மாத்திரைகள், 1 கிலோகிராம் 455 கிராம் அளவிலான கொக்கைன், 993 கிராம் மெண்டி மற்றும் 98 கிராம் ஐஸ் ரக போதைப்பொருள் ஆகியவை அடங்குகின்றன. இவை ஜெர்மனி, செக் குடியரசு, சாம்பியா, அமெரிக்கா, கனடா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து கொழும்பு, பானதுர, வத்தல, ராஜகிரிய மற்றும் மொரட்டு ஆகிய இடங்களில் உள்ள போலி முகவரிகளுக்கு 7 பொதிகள் அனுப்பப்பட்டிருந்தன. சம்பந்தப்பட்ட பொதிகளை பொறுப்பேற்க யாரும் வராமையினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது அந்த பொதிகள் குறிப்பிடப்பட்டிருந்த அனைத்து முகவரிகளும் போலியானவை என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் தன்னிச்சையான மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நள்ளிரவு முதல் நாடு தழுவிய சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக மின்சார சபை ஊழியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை பல கட்டங்களாக செயற்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்க தெரிவித்தார். அதிகாரிகள் தங்கள் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேலும் தீவிரமடையும் என்றும் அவர் கூறினார். மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி, மாத்தர, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகல மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்மந்தோட்ட மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகள். சீனாவின் 2ஆம் உலகப் போர் வெற்றி மற்றும் ஜப்பான் சரணடைந்ததன் 80வது நிறைவையொட்டி பிரம்மாண்ட இராணுவ அணிவகுப்பு நேற்று நடைபெற்றது. பீஜிங் நகரில் உள்ள தியானன்மென் சதுக்கத்தில் நடைபெற்ற இராணுவ அணிவகுப்பை சீன ஜனாதிபதி ஜின் பிங்குடன் ரஷ்ய ஜனாதிபதி பூட்டின், வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் உட்பட பல்நாட்டு தலைவர்கள் பார்வையிட்டனர். இந்த அணிவகுப்பில் அதிநவீன போர் விமானங்கள், கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகள், புதிய நீர்மூழ்கி ட்ரோன்கள் உட்பட சீனாவின் இராணுவ வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் இடம்பெற்றிருந்தன. சீனாவின் 2ஆம் உலகப் போர் வெற்றி மற்றும் ஜப்பான் சரணடைந்ததன் 80வது ஆண்டு நிறைவையொட்டி பிரம்மாண்ட இராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. சர்வதேச அளவில் கண்டனம் செய்யப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் படையினரை இராணுவம் அழைத்ததை எதிர்த்து இஸ்ரேலிய குடிமக்கள் புதன்கிழமை ஜெருசலேமின் வீதிகளில் இறங்கினர். இந்த தாக்குதல் காசா பகுதியில் இன்னும் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்ற அச்சத்தை இஸ்ரேலில் ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவரது அமைச்சரவையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட தவறிவிட்டதாகவும் அதற்கு பதிலாக ஆக்கிரமிப்பை உறுதிப்படுத்துவதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது காசாவில் உள்ள மருத்துவமனைகளின் கூற்றுப்படி இறப்பு எண்ணிக்கையை கணிசமாக அதிகரித்து வருகிறது. பாகிஸ்தானில் செவ்வாய்க்கிழமை நேற்று முன்தினம் வெவ்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட 3 தாக்குதல்களில் குறைந்தது சுமார் 22 பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதில் தென்மேற்கு மாகாணமான பலூச்சிஸ்தானில் ஒரு அரசியல் பேரணியை குறிவைத்து தற்கொலை குண்டுதாரி நடத்திய தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த தாக்குதலில் மேலும் சுமார் 40 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரான் எல்லைக்கு அருகிலுள்ள பலூச்சிஸ்தானில் செவ்வாய்க்கிழமை நடந்த மற்றொரு தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர். அதே நேரம் கைபர் பக்துன்க்வா மாகாணத்தில் உள்ள அவர்களின் தளத்தின் மீது நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு பின்னர் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விளையாட்டு செய்திகள். இலங்கை அணியின் பெத்தும் நிசங்க குசல் மெண்டிஸ் ஜோடியின் அதிரடி தொடக்கம் கை கொடுக்க ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக முதலாவது சர்வதேச 20-20 போட்டியில் இலங்கை அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. இந்த போட்டியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட சர்வதேச 20-20 தொடரில் 1-0 என்ற கணக்கில் இலங்கை முன்னிலை பெற்றுள்ளது. அராரையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றியீற்றிய இலங்கை அணி தலைவர் சரித் அசலங்க முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை ஜிம்பாப்வே அணிக்கு வழங்கினார். இதன்படி முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான பிரையன்
பென்னட் 81 ஓட்டங்களை விளாச நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 175 ஓட்டங்களை குவித்தது. பந்துவீச்சில் துஷ்மந்த சமீர 3 விக்கெட்டுகளையும் சர்வதேச 20-20 அறிமுகத்தை பெற்ற துஷான் ஏமந்த், மதீஷ தீக்ஷண, நுவான் துஷார் ஆகிய மூவரும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பதிலுக்கு துடுப்படுத்தாட களமிறங்கிய இலங்கை அணி 19.1 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 177 ஓட்டங்களை குவித்து வெற்றி இலக்கை அடைந்தது. ஒருநாள் தொடரில் துடுப்பாட்டத்தில் அசத்திய பெத்தும் நிசாங்க இப்போட்டியில் அதிரடியாக துடுப்படுத்தாடி 55 ஓட்டங்களை விளாசி நம்பிக்கை அளித்தார். Pulled out to deep mid wicket. It's gone all the way for 6. 4-1. There is that short ball and it's gone for 6. Helped on its way, the line wasn't quite right. There's the win. Lovely shot. And Sri Lanka, from being in a position where they were really struggling, have now got home and won this first 2020 international of the 3-match series with 5 balls to spare. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.